சொல்லி இந்த ரத்தவாதம் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இது கண்டுபிடிச்ச உடனே வேலையாக நம்ம இதை பதட்டப்படாமல் இதை அணுக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு நோய் கண்டுபிடிச்சோன்னே நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாம் அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களுடைய இது கொடுப்பாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி போ, அங்கே போய் பாரு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் நாகபிரபு, கன்சல்டன்ட் ருமட்டாலஜிஸ்ட், சக்தி சரவாங்கி மையம், கோயம்புத்தூர். இந்த உலக லூப்பஸ் டே, வேர்ல்டு லூப்பஸ் டே, அதில் நம்ம ரத்தவாதம், லூப்பஸ், எஸ்எல்இ அப்படின்னு சொல்கிற நோயை பற்றி உள்ள மக்களுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நாங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்த ருமட்டாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது. இதில் இப்போ நான் உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் எஸ்எல்இ, அதாவது நம்ம ஒரு எஸ்எல்இ இந்த ரத்தவாதம் அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது என்னென்னா, இந்த நோயை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுக்கு அப்புறமா பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த நோய் உள்ள எல்லாருக்கும் இது தொந்தரவு அதிகமாக கொடுக்கும். இந்த நோய் வந்தால் நமக்கு உடம்புக்கு ப்ராப்ளம் அதிகமாகும், நம்மளோட வாழ்க்கை முறைகளில் ரொம்ப மாற்றங்கள் வரும் அப்படின்றது கிடையாது. இந்த நோயோட வீரியத்தன்மைகளை பொறுத்து அது மாறும். ஸோ அதனால் இது கண்டுபிடிச்ச உடனே வேலையாக நம்ம இதை பதட்டப்படாமல் இதை அணுக தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட், இந்த ருமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த எஸ்எல்இ அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கான முறையான சிகிச்சையை கொடுக்கறதுக்காக இருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்லேயே 10க்கு மேற்பட்ட ருமட்டாலஜிஸ்ட் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோமோ, எங்கே நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்னு தோணுதோ அங்கேருந்து இதோட சிகிச்சையை நீங்கள் தொடர்ந்துக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், பதட்டப்படாமல் இந்த நோயோட இது கரெக்டு தானா, கண்டுபிடிச்சது கரெக்டு தானா. ஏன்னா இது ஒவ்வொரு மருத்துவ முறைகள், அதாவது இந்த டெஸ்ட்டுகளில் ஒரு சிலதில் பாசிட்டிவ் வரும், ஒரு சிலதில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ அதோட ஸ்திரத்தன்மை, நம்ம பார்த்த ரிப்போர்ட் கரெக்டு தானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டாக்டரை அணுகணும், நம்ம மருத்துவரை அணுகணும். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம அடுத்தவர்கள் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ஒரு நோய் கண்டுபிடிச்சோன்னே நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாம் அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களுடைய இது கொடுப்பாங்க. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி போ, அங்கே போய் பாரு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்களுக்கு கெடுதலுக்காக சொல்கிறது கிடையாது, பட் அவங்க நன்மைக்காக சொன்னாலுமே அது நமக்கு பொருந்துமா அப்படின்றத நம்ம தெளிவு பண்ணிக்கணும். அந்த பொருந்துமா அப்படின்றத தெளிவு பண்ணுறதுக்கு தான் நமக்கு மருத்துவரோட உதவி தேவைப்படும். ஸோ முக்கியமான விஷயம், நம்ம பதட்டப்படக்கூடாது. இந்த அடுத்தவங்க சொல்கிற சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம், அது நமக்கு ஒத்து போகுமா அப்படின்றத நல்ல பிள்ளைய தெரிஞ்சுக்கணும். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம கரெக்டாக டைமுக்கு மருத்துவரை போய் பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நோயோட தன்மைகளுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவ முறைகள் மாறும். சிலருக்கு அதிக நாட்கள் மருத்துவம் சாப்பிடுவோம், சிலருக்கு பவரான மருந்துகள் கொடுப்போம், சிலருக்கு பவர் கம்மியான மருந்துகள் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய நோயின் தன்மைக்கு ஏற்ப மாறும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக டைமுக்கு போய் மருத்துவரை பார்த்துக்கணும், கரெக்டாக டைமுக்கு மருந்துகளை எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து, எனக்கு தான் இப்போ ஒன்றும் வலி இல்லையே, எனக்கு ஒன்றும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நான் மருந்து இல்லாமல் இருக்க பார்க்குறேன் அப்படின்றத நம்மளாம் முயற்சி பண்ணக்கூடாது. மருத்துவருடைய உதவி, மருத்துவரோட அட்வைஸோட மட்டும்தான் அதை நம்ம செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு சந்தேகம் வர்றது இந்த உணவு முறைகள். இந்த பர்டிகுலர் உணவு நான் சாப்பிட்றேன், அதனால தான் எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு, இந்த உணவை நான் அவாய்ட் பண்ண போகிறேன், நான் கவிச்சு சாப்பிட போகிறதில்ல, இந்த மாதிரி விஷயங்களையும் பொதுவாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. உணவு அப்படின்றது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு விளைவிக்கிறது. ஸோ அதனால் கரெக்டான உணவு, நல்ல சத்தான உணவு, ஆரோக்கியமான உணவு அப்படின்றது இந்த நோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளை சரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது தவிர்க்கிறது, இந்த உணவு வேண்டாம், அந்த உணவு வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறத நம்ம மருத்துவர்களுடைய அறிவுரை இல்லாமல் நம்மளா செய்யக்கூடாது. மற்ற முக்கியமான விஷயங்கள், ஒவ்வொருத்தர் தன்மைக்கு, சிலருக்கு தோல் அலர்ஜி மாதிரி வரும், வெயிலில் போனால் தோல் செவந்து போகிறது, முகம் செவந்து போகிறது, கருத்து போகிறது, அந்த மாதிரி உள்ள விஷயங்கள். அவங்களுக்கு நம்ம மருத்துவருடைய அறிவுரைப்படி முகக்கவசங்கள் மாதிரி கொடுப்போம், கையெல்லாம் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி உள்ளது கொடுப்போம். சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் தன்மை இருக்குது, இந்த பவர் இருக்கிற சன்ஸ்க்ரீன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அது எல்லாருமே நமக்கு ஒரு மருத்துவர் தான் கரெக்டாக உங்களுக்கு அசஸ் பண்ணி உங்களுக்கு எது நல்லது அப்படின்றத கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக டைமுக்கு போய் நம்ம மருத்துவரை பார்க்கணும், அவர் சொல்கிறபடி நம்ம கேட்டுக்கணும். அவர் சொல்கிற டெஸ்ட்டுகள் பார்த்துட்டு கரெக்டாக மருந்துகள் சாப்பிட்டு, இப்போ மருந்து ஒத்து போகலை, நமக்கு அது ஒவ்வாமை ஆகுது, இல்லை எனக்கு மருந்து சாப்பிட்டா நல்லாகிற மாதிரி தெரியல அப்படின்னா நம்ம திருப்பி மருத்துவரை அணுகி அவர்களுடைய அறிவுரையின்படி தான் நம்ம அடுத்தபடியாக நடக்கும்.
ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டா இந்த எஸ்எல்இ அப்படின்ற நோயில் வந்து நம்ம நல்லபடியாக வெளியேற முடியும். நல்ல வாழ்க்கையை நடைமுறைகளும் மாற்ற முடியும். வணக்கம்.